நேற்று இறந்த இயக்குனர் மையம் பாரதி ராஜா சாருக்கு வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவரோட பண்ணை வீட்டில் வச்சு அவரோட உடல் வந்து நல்லடக்கம் பண்றாங்க இன்னைக்கு ஈவினிங். இது வந்து அரசு மரியாதை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. இந்த அரசு மரியாதைன்னு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாரதி ராஜா சாரோட உடல் வந்து தேசிய கொடியால போர்த்தப்பட்டிருக்கும். போர்த்தப்பட்ட அந்த உடலுக்கு வந்து மினிஸ்டர்ஸ், கலெக்டர், அப்புறம் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட மலர் வளையங்களை வச்சு அஞ்சலி செலுத்துவாங்க. அப்புறம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கார்ட் ஆஃப் ஆனர் அப்படிங்கிற கௌரவ அணிவகுப்பு கொடுப்பாங்க. பாரதிராஜ் சார் உடலை வந்து கொண்டு தூக்கிட்டு வரப்போயும் அவங்க வந்து சல்யூட் பண்ணுவாங்க. அப்புறம் உடலை வந்து நல்லடக்கம் பண்றப்போயும் அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சல்யூட் பண்ணுவாங்க. அப்புறம் பேண்ட் வாசிப்பாங்க, போலீஸ் சைட்ல இருந்து பேண்ட் வாசிப்பாங்க. இந்த மாதிரியான மரியாதை செலுத்துவாங்க. இதுல வந்து அந்த கன் சல்யூட் இருக்கா அப்படின்னா அது இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. இப்போ வரைக்கும் கன் சல்யூட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகல. அதான் அரசு மரியாதை சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன கன் சல்யூட் அப்படிங்கிற டவுட் அப்படின்னா, கன் சல்யூட் பண்றாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஜியோ பாஸ் பண்ணுவாங்க. எத்தனை குண்டுகள் அப்படிங்கிற மாதிரி ஜியோ பாஸ் பண்ணுவாங்க. அரசு மரியாதைன்னு சொல்லிட்டாங்கன்னா அது கன் சல்யூட் இருக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. அதுக்கு தனியா ஜியோ பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் அப்படி ஒரு ஜியோ வரல. மேபி லேட்டரா கூட வரலாம். இது வரைக்கும் வந்தது இந்த தேசிய கொடி பொருத்தப்படுறது, அப்புறம் கார்ட் ஆஃப் ஆனர், அப்புறம் மலர் வளையம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்திருக்கே தவிர இது வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேபி லேட்டரா வரலாம்.